morning all. So today the topic is UNESCO's virtual museum. Okay, UNESCO virtual museum. So why it was a news? So actually it was launched in September itself. Okay, but news articles நேத்து தான் கவர் பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா, நியூஸ் பேப்பர்ல. So launched on September 29 and during the event called Mondia Cult. Okay, right? So in Barcelona, Spain. ஓகேங்களா, right? So இது எதோடதுன்னு பார்த்துட்டோம், யுனெஸ்கோ ஓடது. ஓகேங்களா, ரைட்? ஸோ யுனெஸ்கோ இட்ஸ் நோன் ஃபார் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அந்த கல்ச்சரல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறது யுனெஸ்கோவோட ஒர்க். ஓகே, ரைட்? இட்ஸ் அ யூஎன் பாடி. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் அண்ட் கல்ச்சரல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுதான் இந்த மோண்டியா கல்ட் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த அதர் லாங்குவேஜில் இருக்கும். ஓகே, ஸோ அது ஓவராலாக வந்துட்டு it's about World Conference on Cultural Policies and Sustainable Development. Okay, right? So it's a global conference organized by UNESCO to deal and to discuss about your cultural things. Okay, right? So it's a intergovernmental platform. So எந்த ஒரு இதா இருந்தாலும் அது NGO-வா intergovernmental-ஆ அது பார்த்துக்கணும். Okay, so it's a intergovernmental platform. So their objectives என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா protection of cultural heritage, then promote culture as a pillar of sustainable development. So sustainable development is another. So we have SDG goals. Okay, so we have also included this under that. Okay, so SDG goals la one of the pillar namalukku idu. Adavadhu sustainable development na அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையானது இருக்கணும், at the same time நம்ம யூஸ் பண்ணிக்கணும், பட் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் இருக்கணும். ஓகேங்களா, ரைட்? ஸோ நம்மளே எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அழிச்சிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாழ்றதுக்கான நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ரைட்? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பில்லர்ஸ். ஓகே, தென் என்கரேஜ் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன் அண்ட் ரீபாட்ரியேஷன் ஆஃப் கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா, ஸோ ரெஸ்டிடியூஷன் ரீபார்ட்டேஷன் ரெண்டுமே வந்துட்டு சேம், நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேங்களா, பட் ரெஸ்டிடியூஷன் அப்படின்றது ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு திருடிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியோடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினுக்கு திருப்பி நம்ம அனுப்புறோம் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன். ஓகே, ரீபாட்ரியேஷன் அப்படின்றது, அதாவது ஓனர்ஷிப் கிளைம்ஸ் படி நம்ம ஒரு பொருளை திருப்பி அவங்க ஊருக்கே அனுப்புறதுக்கு பேரு ரெஸ்டிடியூஷன். ஓகே, ரீபாட்ரியேஷன்றது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு மாரல் வேல்யூ இருக்கணும், சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும், கல்ச்சரல் வேல்யூ இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டெய்ட்டியை வந்துட்டு ஸ்டோலன் ஆர்டிஃபேக்டாக இருக்கு, அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இதை திருப்பி இல்லை வேற கண்ட்ரி வந்துட்டு ஓன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, பட் அது வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கல்ச்சர். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ட்ரெடிஷன்ஸ்க்கு வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டு முக்கியமாக இருக்கு, மாரல் வேல்யூஸ் இருக்கு, புத்திஸ்ட் ரெலிக்ஸ் இருக்கு, அவங்க வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க, வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம திருப்பி அனுப்புறோம். எந்த காரணத்துக்காக, பர்டிகுலராக இந்த ரீசன்ஸ்க்காக நம்ம திருப்பி அனுப்பிச்சோம் அப்படின்னா அதை ரீபாட்ரியேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓனர்ஷிப் பேசிஸ்ல ரிட்டர்ன் பண்ண ரெஸ்டிடியூஷன், கல்ச்சரல் வேல்யூஸ்க்காக நம்ம ஓகே பரவாயில்ல அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சு திருப்பி அனுப்பிச்சா தட் இஸ் ரீபாட்ரியேஷன். ஓகே, okay, so the virtual museum, so it was designed by Francis Cade. So he was a Pritzker Prize winner. ஓகேங்களா, ஸோ இந்த Pritzker Prize அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அவார்டு இன் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, ஸோ எப்படி நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நோபல் பிரைஸ் இன் ஆர்கிடெக்சர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபன் கால்ட் அஸ் சச். ஓகே, ஸோ அது அந்த அளவுக்கு வெரி ஹையஸ்ட் பொசிஷன். ஸோ யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ நல்ல ரினவுண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தருவாங்க, வேர்ல்டு லெவலில் யாருனாலும், அண்ட் தே ஷுட் ஒர்க் ஃபார் ஹியூமனிடேரியன் காஸ். அந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு சம் காஸ்க்கு எதுக்காவது இருக்கணும். ஓகேங்களா, ரைட்? ரைட், அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவார்டை எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 1 lakh rupees வந்துட்டு தருவாங்க. ஓகே, ரைட், ஐ மீன் நாட் இன் rupees, ரைட்? ஸோ ஐ செட் இட் இன் திஸ் டைம். ஸோ $100,000 வந்துட்டு தருவாங்க. ஓகே, ரைட், அஸ் அ அவார்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ரைட். ஸோ அவர் வந்துட்டு டிசைன் பண்ணது தான் இந்த வர்ச்சுவல் மியூசியம். ஓகே, ஸோ வர்ச்சுவல் இன் த சென்ஸ் யூ டோன்ட் ஹேவ் த ஃபிசிக்கல் திங். ஓகே, டிஜிட்டலாக மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஈவன் இப்போ நீங்கள் போட்டு பார்த்தாலுமே உங்களால் வந்துட்டு அதை ஆக்சுவலாக பார்க்க முடியும். ஓகே, ரைட். So it displays around 240 objects. Okay, 240 missing objects from 46 countries. So this is virtual museum ன்றது எல்லாத்துக்கும் கிடையாது, for stolen artifacts. Okay, திருடு போனது மட்டும்தான். ஓகேங்களா, ரைட்?
ஸோ இட் டிசைன் டு கிராஜுவலி எம்டி இட் செல்ஃப் மீன்ஸ் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இவங்களோடதுலேயே வந்துட்டு ஒரு ரூம் இருக்கும், ரெஸ்டிடியூஷன் ரூம்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓனர்ஷிப் கிளைம் ஆகியிருக்கு, ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா தே வில் ரிட்டர்ன் த ப்ராடக்ட், அந்த கண்ட்ரிக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே ரைட். ஸோ அதுதான் வந்துட்டு கிராஜுவலி எம்டி இட் செல்ஃப் இந்த சென்ஸ், அது தானாகவே வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க கண்ட்ரிக்கு அது ரிட்டர்ன் ஆயிரும் நம்ம நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், புரியுதா? ஓகே. ஸோ அதாவது ரிட்டர்ன் போயிடும் அவங்க கண்ட்ரிக்கு, அதோட எய்மே அதுதான். வர்ச்சுவல் பிசிக்கல் ஃபார்ம்ல ஒரிஜினல் இருக்கு, பட் நம்ம வந்துட்டு நம்மளால போய் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்மளோட ஆக்சஸ்க்காக அது வர்ச்சுவலா பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் 3D இமேஜஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க போய் பார்த்தீங்கனாலுமே ரொம்ப ஆக்சுவலாக அக்யூரேட்டாக அதே மாதிரி இருக்காரு, பட் 3D இமேஜ் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும், ஸ்பின் பண்ண முடியும் ஆப்ஜெக்டை, எப்படி சுற்றி வந்துட்டு இப்போ நம்ம நேரில் போய் பார்த்தா சுற்றி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் ஸ்பின்னபிள். ஓகே, ஸ்பின் பண்ணி பார்த்துக்க முடியும். ரைட். அண்ட் எஸ் டிசைன்ட் பை ஹிம். ஓகே, தென் பாவ்பாப் ட்ரீ. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ரிக்காவோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு சிம்பாலைஸ் பண்ணுற அந்த ட்ரீ. ஓகேங்களா? ஸோ அதோடைய டிசைனில் தான் அதை ஃபுல்லாகவே வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. உள்ள என்ட்ரானதுமே வந்துட்டு அந்த ட்ரீ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை பேசிஸ் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் ஹீஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, ஸோ ஹீ டிசைன்ட் இட் இன் தட் வே. ஓகே ரைட். நெக்ஸ்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்னெல்லாம் இந்த வெப்சைட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ் மீன்ஸ் திருடி போன இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களே, அவங்க சஃபர் ஆயிருப்பாங்கல்ல, அந்த சஃபரான டெஸ்டிமோனியல்ஸ். ஓகே, அந்த மக்கள் சொல்றது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் இட் ஹேஸ் மேப், லைக் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் இல்லையா, 240 ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. அண்ட் மேப்ல வந்துட்டு எந்த இடத்துல இருந்து திருடு போச்சு இல்லை எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் போய் நம்ம பார்த்துட்டு மேப் செலக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ ஆரிஜின் எந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு வந்தாங்கன்றத மேப்ல காட்டும். ஓகே, ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு. தென் இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஃபினான்ஷியலி சப்போர்ட்டட் பை சவுதி அரேபியா அண்ட் டெவலப்ட் இன் கொலாபரேஷன் வித் இன்டர்போல். ஓகே, ஸோ இன்டர்போல்ன்றது வந்துட்டு இன்டர்நேஷனல் போலீஸ். எஸ், ஸோ இன்டர்போல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் தே ஓன்ட் டூ அரெஸ்ட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ மேஜராக அவங்களோட ஒர்க்கே என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறது அண்ட் ஆல் தி அதர் கண்ட்ரீஸோட போலீஸ் ஃபோர்ஸுக்கு வந்துட்டு கோஆப்ரேஷன் கொடுக்குறது அவங்களோட வேலை. ஓகே, ஸோ ஒன் கண்ட்ரி டு ஒன் கண்ட்ரி டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த இன்டர்போல் வந்துட்டு இருக்கு. ஓகே ரைட். And so it is developed in relationship with them. Okay, collaboration with them. Okay, so இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு, ஒருவேளை அதை வந்துட்டு வெளியே எங்கேயோ பிடிக்கிறாங்க. ஓகே, இங்க இருந்து திருடு போற ஒரு ஆர்டிஃபேக்டை இந்தியாவில இருந்து இப்போ யூகேலையோ இல்லை வேற எங்கேயோ பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க? ஓகே, ஸோ பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்னு இஃப் தே நோ தட் ஓனர்ஷிப் ரைட், ஸோ தே கேன் ரிட்டர்ன் இட் டு தேர் ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி இட் செல்ஃப். ஓகே, சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மியூசியம்ல எஸ்டாப்ளிஷ்டு மியூசியம்லேயே வச்சிருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ற வரைக்கும் இன்டர்போலோட ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஓகே, அவங்களோட வேர் ஹவுஸ்ல இருக்கும். ஸோ கிளைம் பண்ணி முடிச்சு டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்லாம் ஆனதுக்கு அப்புறமா தே வில் ரிட்டர்ன் இட். ஓகே, அண்ட் இதுல வந்துட்டு முக்கியமானது என்ன அப்படின்னா ஸோ மகாதேவ் டெம்பிள் இன் பாலி சத்தீஸ்கர். ஸோ பாலி டெம்பிள்ஸ்ன்றது வந்துட்டு ராஜஸ்தான்லேயே ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பாலி டெம்பிள், ஸோ அந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய நட்ராஜா அண்ட் பிரம்மா ஸ்டாச்சு வந்துட்டு இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்ல வந்துட்டு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன்ல இருக்கு. ஓகே ரைட். ஸோ இம்பார்ட்டன்டான ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ சாண்ட்ஸ்டோன் கல்ச்சர். ஸோ நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம், ரெஸ்டிடியூஷன் ரீபாட்ரியேஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கிளைம் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? ஓகே ரைட். ஸோ இப்போ இது வந்துட்டு கவர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஸ்டோலன் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை லைக் இட் மைட் பி டன் டியூரிங் த கொலோனியல் பீரியட், இல்லிசிட்டாக வந்துட்டு அவங்க அதை ப்ரொக்யூர் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் யுனெஸ்கோ 1970 கன்வென்ஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கன்வென்ஷன் கீழே இந்தியா இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் திஸ். ஓகே, வி ஹேவ் ஆல்சோ ராட்டிஃபைட் இட். ஓகே, ராட்டிஃபை இன் த சென்ஸ் நம்ம கண்ட்ரியில அது ரிலேட்டடாக லாஸ் ஏதாவது வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அங்கே சைன் பண்ணது சைனு. ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக இங்கே இந்தியாவில் வந்துட்டு அதுக்காக ஏதாவது ஒர்க்கு நம்ம பண்ணியிருந்தோம், இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க் போடுறது, பாலிசி போடுறது, லாஸ் மேக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா ராட்டிஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்தியா வந்துட்டு இதை ராட்டிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த கன்வென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ப்ராஹிபிட்டிங் ப்ரிவென்டிங் த இல்லிசிட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த கன்வென்ஷன்ல மேஜரா யுனெஸ்கோல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி செட்
ஸோ எஜுகேஷன், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இதில் கல்ச்சர்ன்ற ஒரு செக்ஷனில் தான் இந்த ஸ்டோலன் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வருது. ஓகேங்களா, ஸோ அந்த 1970 கன்வென்ஷனில் அந்த டைமில் அந்த கன்வென்ஷன் எதுக்காகவே நடக்குது அப்படின்னா ஃபார் ப்ரிவென்டிங் த illicit ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது திருடு போகிறது, டிராஃபிக்கிங் பண்ணுறதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான கன்வென்ஷன் தான் இது. ஓகேங்களா, ரைட். ஸோ அடாப்டட் 1970 அண்ட் இந்தியா ரேட்டிஃபைடு 1977, ரைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 7ல் we have to return the stolen cultural propertyன்னு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க கிளைம் பண்ணி வச்சிருக்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அவங்களும். ஸோ we can also claim it. ஓகே, அண்ட் 13ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரெஸ்டிடியூஷன், எப்படி திருப்பி அனுப்பணுன்றதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே இருக்கு. ஓகே, ரைட். ஸோ த ரெக்வஸ்டிங் ஸ்டேட் ஹேஸ் டு ப்ரொவைட் த எவிடன்ஸ் டு சப்போர்ட் இட்ஸ் கிளைம். ஸோ இதுதான் இந்த இடத்துல ப்ராப்ளமே. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 142 மெம்பர்ஸ் இருக்காங்க, ரைட். அண்ட் இட் இஸ் ஓவர்சீன் பை யுனெஸ்கோவோட இன்டர் கவர்மெண்ட் கமிட்டி. ஓகேங்களா, ஸோ இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு வாட்ச் பண்ணுறது இவங்க. ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு பாரிஸில் தான் இருக்குது. ஓகே, தனியாக எஸ்டாப்ளிஷ்டாக எதுவும் கிடையாது. மீட் பண்ணுறப்ப இது ரிலேட்டடாக பேசிப்பாங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் டு சப்போர்ட் இட்ஸ் கிளைம்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்தது எப்போ நம்மளால கிளைம் பண்ண முடியுமா, அது வந்துட்டு சில கேசஸ்லாம் நம்மளால முடியாது. இப்போ ரீசெண்டாக ஏதாவது அப்படின்னா சிசிடிவி கேமரா இருக்கும், ஏதாவது சம்திங் ஃபெசிலிட்டிஸ் வில் பி தேர், அதை வச்சு நம்ம வந்துட்டு கிளைம் பண்ண முடியும். அதுவே கொலோனியல் பீரியட்ல வந்துட்டு திருடு போன ஐட்டமாக இருக்குது. ஓகேங்களா, இல்லை இந்த கன்வென்ஷன் முன்னாடிலாம் வர்றதுக்குலாம் முன்னாடி ஏதாவது ஐட்டம்ஸாக இருக்குது அப்படின்னா கிளைம் பண்ணுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த கிளைம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது கிளைம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் வெரிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்துட்டு ஸோ கிளைம் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் இருக்கணுன்றதோட முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிகல் 13ல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றதுக்கு. ஓகே, ஸோ இந்தியா ரேட்டிஃபைடு தட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட்ராய்ட் 1995 கன்வென்ஷன். ஸோ இதுவுமே சேம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த டேர்ம்ஸ் வந்துட்டு வேற லாங்குவேஜ் டேர்ம்ஸ் மாதிரி. ஸோ இந்த யூனிட்ராய்ட்னு இருக்கும், மீன்ஸ் உங்களுக்கு யூனிஃபார்ம் அந்த சொல்லுவோம் இல்லையா, யுனைட்டி யூனிஃபார்ம், அந்த ட்ராய்ட் அப்படின்னா லா. ஓகேங்களா, ரைட். ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு இட்ஸ் நாட் பர்டிகுலர்லி ஃபார் கல்ச்சுரல் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு வேர்ல்டு லெவலில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ஓன் லாஸ். ஸோ அந்த லாஸ் அதாவது இது மெயின்லி டீல்ஸ் வித் ப்ரைவேட் லாஸ். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு, ஓகே நம்ம கண்ட்ரியில இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு ஒரு லா இருக்கும், பக்கத்து ஊரில் வேற ஒரு லா இருக்கும். ஓகேங்களா, பக்கத்து கண்ட்ரியில், ரைட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கும். எது ரிலேட்டட் அப்படின்னா ஓனர்ஷிப் கிளைம்ஸு. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ராட்ல இருக்கும், இந்தியனா இருப்பாங்க, இப்போ ப்ராப்ளம் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காக காமனாக கோடிஃபை பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் இது. ஓகேங்களா, ஸோ தே பிரிங் யூனிஃபிகேஷன் ஆஃப் த லா. ஓகே, ஸோ எது ரிலேட்டட் அப்படின்னா ரிலேட்டட் டு திஸ் ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ரைட். ஸோ யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரைவேட் லா. ஸோ இதுலயும் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் திங்ஸ் இதுவும் வந்துட்டு இட்ஸ் இன்வால்வ் அண்டர் திஸ். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்துட்டு அரௌண்ட் 65 மெம்பர்ஸ் இருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்தியா இஸ் அ மெம்பர் பட் இந்தியா டிடன்ட் ratify it. ஓகேங்களா, ratify பண்ண கிடையாது பட் இந்தியா மெம்பர். ஓகே, ஸோ இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் 1928. ஓகேங்களா, எப்போ ரொம்ப லைக் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ரைட். So they create the uniform rules regarding everything. See, contracts, trades and restitution of cultural property, inheritance law, அதுவும் சேர்த்து. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இது வந்துட்டு எஸ்பெஷலாக 1995ல, ஓகேங்களா 1995ல ஸ்டோலன் ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டுமே வந்துட்டு டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் ரூல்ஸ் கொண்டு வராங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வேற ஒரு இடத்துல கிளைம் பண்ணியிருக்கோம், நான் இந்தியாவிலேருந்து திருடு போயிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வேணும். இந்த ப்ரொசீஜர்ஸ் இப்போ இந்த நம்மளுக்கு ஆர்டிகல் 13ல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை எப்படி எக்ஸாக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது எல்லாமே இந்த ரூல்ஸில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரொவிஷன்ஸையுமே எப்படி நம்ம எக்ஸாக்டாக பண்ணணுன்றது இந்த ரூல்ஸில். ஓகே, ரைட். So it provides civil law remedies to return the stolen objects. Okay, so cultural objects return பண்றதுக்கான civil law remedies எல்லாம் கொடுத்திருக்காங்க. Then it applies to illegally exported after the convention entered into force. ஓகேங்களா, ரைட். அப்ப 1995க்கு அப்புறமா தான், அப்ப 1995க்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன ஆப்ஜெக்ட்ஸ் எதையுமே நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா,
அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போன ஆப்ஜெக்ட்ஸையும் கிளைம் பண்ண முடியாது. 1995க்கு அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளைம் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் ஒர்க் வேணும். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த விஷயம் இருக்கிறதுனால இப்போ ஆனால் அந்த வெர்ச்சுவல் மியூசியம்ல என்ன சொல்லியிருக்காங்க, தே கேன் பி ரீபாட்ரியேட்டட் ஆர் ரெஸ்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அனுப்புறோன்னு இருக்காங்க. அதுக்காக தனியாக ரெஸ்டிடியூஷன் ரூம்னு ஒன்று வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த யூனிட்ராய்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கான்ட்ரடிக்ட் ஆகுறதுனால ப்ராடக்ட்ஸை ஒழுங்கா திருப்பி அனுப்புவாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க அதாவது அப்ராட்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் நேஷன் சொல்றது என்ன அப்படின்னா, ஸோ இஃப் வி ரிட்டர்ன் இட் வி டோன்ட் நோ வெதர் இட் வில் பி சேஃப். ஓகே, ஸோ உங்க கண்ட்ரிக்கு இப்போ நம்ம கண்ட்ரி ஓகே சேஃப்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ சில கண்ட்ரிஸ் ஓகே சிவில் வார் நடந்துட்டு இருக்கும் சில கண்ட்ரீஸ்ல. ஓகே, ஸோ இப்போ அந்த கண்ட்ரியில இருக்கிற அந்த கண்ட்ரில இருந்து எடுத்துட்டு வந்த ப்ராடக்ட்ஸை திருப்பி அவங்க கிட்டே கொடுத்துட்டா அது அழிஞ்சு போயிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஷூர் இட் வில் பி ப்ரொடெக்டட். ஸோ அதனால எங்க கிட்ட இருந்தாவது பத்திரமா இருக்கும், அதனால அது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கிளைமையும் அவங்க வைக்கிறாங்க. ஓகே, ஸோ போத் சைட்ஸ். ஓகே ரைட் ரைட். ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ஒருவேளை அவங்க வந்துட்டு ரெஸ்டியூ திருப்பி கொடுக்கல ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா they can give compensation for that also. ஓகே, ஸோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணும், இல்லை ரெஸ்டிடியூஷன், இல்லை காம்பன்சேஷன். ஓகே, ஸோ இது மூணுல ஏதாவது வந்துட்டு பண்ணிக்கலாம். அந்த காம்பன்சேஷன்றதையுமே சொல்றது வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1995 கன்வென்ஷன்னா 1990 கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யுனெஸ்கோ. Okay, so United Nations Educational, Scientific and Cultural Organization. Okay, right. So founded in 1945. So எங்க ஹெட்குவார்ட்டர்ஸ்னா பாரிஸ், பிரான்ஸ். இப்போ நம்ம பார்த்த மாதிரி யுனெஸ்கோ when it's related to culture தனியா ஹெட்குவார்ட்டர்ஸ் கிடையாது, பாரிஸ் தான். ஓகேங்களா ரைட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது கான்ஃபரன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஏதாவது ஒரு டைம்ல ஓகேங்களா இயர்லி 3-4 years ஒன்ஸ் வந்துட்டு மீட் பண்ணி கண்டக்ட் பண்ணிப்பாங்க. ரைட். ஸோ மெம்பர்ஸ் 193 countries. தென் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதுலயே இருக்கு ரைட். ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். Then encourage scientific cooperation between the countries, sustainable development, and then preserve the culture. So culture ku cultural heritage நம்ம preserve பண்றது. Then apart from that free flow of ideas, digital inclusion, knowledge sharing related to all these three things. Okay, right? Okay, so இவங்க வந்துட்டு வேற என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரீட்டிஸ். ஓகே, ஸோ அதாவது இந்த மூணு ரிலேட்டடா ட்ரீட்டிஸ் என்ன போடுறோன்றத ஓவர் வாட்ச் பண்றது. அதுக்கப்புறம் கன்வென்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா யுனெஸ்கோ கன்வென்ஷன். ஸோ இந்த மாதிரியான கன்வென்ஷன்ஸ் வந்துட்டு மீட்டிங் வந்துட்டு போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம், தே ஆர் ப்ரொவைடிங் அ பிளாட்ஃபார்ம் டு டிஸ்கஸ் தீஸ் திங்ஸ். ஓகேங்களா. தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஆல் தீஸ் த்ரீ. ஓகே, அண்ட் வேற என்ன ப்ரோக்ராம்ஸ் இவங்களோடல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் மேப் ப்ரோக்ராம். ஸோ இது வந்துட்டு என்விரான்மெண்ட்ல நீங்க பார்ப்பீங்க. ஓகே, ஸோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நம்ம பயோஸ்பியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது. ஓகே, தென் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா ரைட். இன்டான்ஜிபிள் டேஞ்சிபிள் ரெண்டுக்குமே வந்துட்டு சைட்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. Then apart from that even they have institutions. So it's an example. Okay, so International Center for Engineering. ஓகேங்களா. ஸோ இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு தனி சென்டர் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் சைனா. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டு யுனெஸ்கோ. ஓகே, ஸோ யுனெஸ்கோ தென் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பார்த்தோம். இப்போ நம்ம யுனெஸ்கோ விர்ச்சுவல் மியூசியம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதுவுமே என்னது இட்ஸ் டைப் ஆஃப் ப்ரோக்ராம். இப்போ எப்படி இந்த எம்ஏபி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஓகேங்களா ரைட். ஸோ தட்ஸ் இட் அபவுட் யுனெஸ்கோ வர்ச்சுவல் மியூசியம் ஆல்சோ. ஸோ இதில் வந்துட்டு பர்டிகுலராக நம்மளுக்கு இது அதாவது ஸ்டாச்சு வந்துட்டு வேற எதுவுமே பர்டிகுலராக எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தது தான் இந்த நடராஜா ஸ்டாச்சு அண்ட் பிரம்மா ஸ்டாச்சு. ஓகே ரைட். இது இல்லாமல் வேற எங்கேயாவது நீங்கள் ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்போ பர்டிகுலராக ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், திருட போனாங்க பட் நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா பாலி மகாதேவ் டெம்பிள் சத்தீஸ்கர். ஓகேங்களா ரைட். ஸோ அந்த டெம்பிள் வந்துட்டு ஆக்சுவலி பில்ட் பை விக்ரமாதித்யா. ஓகேங்களா ரைட். அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது எதுவும் கிடையாது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் தட் ஒன். ஓகே, அண்ட் யுனெஸ்கோ வெப்சைட்ல ஒரு வேளை ஏதாவது இது வந்துட்டு நியூஸ் ஆர்டிக்கிள் தான் அந்த டெம்பிளை பற்றி அந்த ஸ்கல்ப்சரை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. பட் அதுவே வந்துட்டு யுனெஸ்கோல இருந்து இல்லை ஃபேமஸா அந்த டெம்பிள்ல அந்த ஸ்ட்ரக்சர் பத்தி எல்லாரும் பேசியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அதை நம்ம வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.